ஆ, வணக்கம், வணக்கம், வணக்கம். நான் இங்கே வணக்கம் பண்ணால் கை இங்கே காட்டுது வீடியோவில். அதனால் இங்கே பண்ணாக்கா அங்கே காட்டுது. அப்போ ரெண்டு பக்கமும் வணக்கம் பண்ண மாதிரி ஆச்சு. அன்பர்களே, உடன்பிறப்புகளே, என்னுடைய சில அனுபவங்களை மற்றவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் தான் எனக்கும். நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறேன். என்ன அனுபவம்னா, நீங்கள் பொதுவாக எல்லோரும் மேகத்தை பார்த்துருக்குறீங்களா? அது நான் புதுசாக இது யாரும் பார்க்காத பார்த்தீங்களான்றீங்கள. மேகம் இருக்குது. நீங்கள் விமானத்தில் பயணம் செய்யாதவங்க கிட்ட கேட்குறேன், மேகத்தை பார்த்துக்கிறீங்களா? ஆமாம் சார், பார்த்துக்கிறேங்கிறது. அது எங்கே இருக்குதுனாக்கா, அது மேலே ஆகாயத்தில் கண்ணுக்கு தெரியாத இடம், கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் அவ்வளோ மேலே இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த மேகத்துக்கு மேலேருந்து கீழே பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் கீழேருந்து மேகத்தை பார்த்துருப்பீங்க. ரெண்டு விதமான மேகத்தை பார்த்துருப்பீங்க. ஒன்று தூய்மையான பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு அழகாக ஒரு மேகம் காட்சி அளிக்கும். சில சமயத்தில் கருமேகம், என்னுடைய ஆடை மாதிரி கருமேகம். கருமேகம் இருந்தால் என்ன அர்த்தம்? அதில் தண்ணீர் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, வெள்ளை மேகத்தை பார்த்துருப்பீங்க, கருமேகத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் கீழே தான் மேல் புறத்தை பார்த்துருப்பீங்க, அடிபாகத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் மேல் புறத்துலேருந்து தலைபாகத்தை பார்த்துருப்பீங்களா? ஏரோப்ளேனில் போகாதவங்க பார்த்துக்க முடியாது, விமானத்தில் போகாதவங்க பார்த்துக்க முடியாது, போனவங்க பார்க்குவாங்க. அவங்க கூட நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு யோசிக்குவாங்க. அதனால் நான் சும்மா பில்டப் பண்ணவும் என்னால் முடியாது. என்ன சார், என்னெல்லாம் சொல்கிறீங்க, நம்மலாம் பார்க்கலையா அப்படின்னு கூட கேட்குவாங்க. அதனால் நான் கேர்ஃபுல்லாக பேசணும். இப்போ நான் சொல்லும்போது கூட நீங்களும் நினச்சிக்குவீங்க, சார் சும்மா பில்டப் பண்ண முடியாது, எல்லோரும் பார்த்துருக்காங்க, கேட்டுக்கிறாங்க, அதனால் இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் என் மேலே ஒரு நம்பிக்கையோடு கேட்பீங்க. பாருங்க, நான் விமானத்தில் போய்க்கிறேன், பல முறை போய்க்கிறேன், பல ஆயிரம் மைல்கள் 30,000-40,000 மைல்களுக்கு மேலே போய்க்கிறேன். அது 30,000-40,000 அடியா மைலா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் அது மைலாக தான் இருக்கும். அது அடியாக இருந்தாக்கா ஃபர்கெட்டு, சும்மா அது மைலாக தான் வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் மாதிரி. 30,000-40,000 மைல்களுக்கு மேலே போய்க்கிறேன். சும்மா கொஞ்சம் ஒரு 10,000-15,000 மைலுக்கு மேலே போனால் மேகம்லாம், நான் மேலே போனால் அது பயந்துட்டு கீழே வந்துடும். யோசிங்க, எனக்கு என் மேலே எவ்வளோ பயங்குது அதுங்களுக்கு. நான் கிட்டே போகும்போது அப்படி இப்படி பார்த்துன்னு இருக்கோம். அப்புறம் நான் மேலே போனோடனே நல்லா பாட்டு அதுக்கு கீழே வந்துடும். அப்புறம் என்ன, மேலேருந்து பார்த்தாக்கா கீழே தெரியும். எப்படி கீழேருந்து பார்த்தா மேகம் இருக்குது, அது மாதிரி மேலேருந்து பார்த்தா இந்த மேகங்கள்லாம் கீழே தெரியும். கொஞ்ச நேரம் தான் இது. அந்த ஏரோப்ளேன் ரொம்ப ஸ்பீடு உங்களுக்கு தெரியாது, ஏரோப்ளேனில் போனவங்களுக்கு தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது.
ரொம்ப ஸ்பீடு அது. இங்கேருந்து ஓட்டுறோமே எவ்வளோ ஸ்பீடு, பஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கிட்ட. ஆவரேஜ் ஒரு 1000 கிலோமீட்டர் பேர் செகண்ட் அவர் ஒரு ஹவரில் வந்து ஒரு ஹவரில் 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். யோசிச்சு பாருங்க, 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்னாக்கா ரொம்ப வேகம் அது. இந்த புல்லட் ட்ரெயின் ஜப்பானில் விட்றாங்க, நம்ம கூட விட்டுறோம் இப்போ. அதெல்லாம் கூட எல்லாம் ஒரு 300, 400, 500 கிலோமீட்டர் ஸ்பீட் தான். இது வந்து 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அது ஏரோப்ளேன். அப்படி போகும்போது அந்த ஒரு 10, 15, 20 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு பிறகு மேலே போயின்னா நோ மேகம். இங்கே தலை கீழே நின்றுக்குன்னு பார்த்தா கூட நோ மேகம். மேகம்ன்றதே இல்லை. மேலே போவோம் சூனியம். மேகம்ன்றது இல்லை. சூனியம்னாக்கா நினச்சிக்காதீங்க ஒன்றும் இல்லைன்னு. என்கிட்ட அது எக்ஸ்பிரஸ் ஆக முடியாது. இந்த அணுக்கள் அடங்கியிருக்குது, அணுக்கள் இருக்குது எவ்ரிவேர். அதை விட்டுடுங்க. அதுக்கு மேலே மேகன்றது இல்லை. சரி, மேகம் எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டாக்கா, தண்ணி நம்மக்கிட்ட பெரிய டேங்க், கடல், உலகம் தண்ணி நிறையா இருக்குது. அந்த தண்ணியில் வந்து சூரிய வெளிச்சம் பட்டு அது ஆவியாக போகுது. எவ்வளோ தான்மா போவான் அது? சர்டன் டிஸ்டன்ஸ், ஒரு 10, 15 கிலோமீட்டர், 20 வச்சுங்களேன், அவ்வளோதான் மேலே போகும். அப்போ தான் அப்பா நம்மளால் ஆவாது பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு அதோட கதை முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே மேகம் இல்லை. கீழே எப்போ தண்ணி இருக்குதோ, கடல் இருக்குதோ, அப்போ தான் நம்மளால் மேகத்தை பார்க்க முடியும், மேகமாக உருவாகும். அதுக்கு மேலே மேகம் இல்லை. நம்ம உலகத்தில் தான் தண்ணி இருக்குது. ஏன்னா உலகத்தில் தான் தண்ணி இருக்குதுன்றீங்களே, அங்கெல்லாம் தண்ணி இல்லையா? நோ வாட்டர், நோ வாட்டர். அது எப்படி சார் தண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்க? சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். மேலே உலோகத்துக்கிட்ட போகிற வச்சுங்கோ, சந்திரனோ செவ்வாய் கிரகமோ என்ன இப்படி எதுவும் தெரியல, பேர் ஞாபகம் இல்லைங்க. திங்கள் செவ்வாய் போதும் வேலைன்னு பேர் வச்சுக்கோ. நீங்கள் எங்கே போனாலே அங்கே மேகத்தை பார்க்க முடியாது. ஏன்ப்பா மேகம் இல்லை? தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் தானே மேகம் வந்துடும், மேகம் உருவாகும். எப்போ அங்கே மேகம்ன்றது இல்லையோ தம்பி தெரிஞ்சுக்கோ, அங்கே தண்ணி இல்லை. அங்கே தண்ணி இல்லைன்றதுக்கு ஒரு ஆதாரம் பேசணுன்னாக்கா நான் இதை சொல்லுவேன். எப்போ அங்கே மேகம் இல்லையோ தண்ணி இல்லை. ஓகே, நான் நம்மளை ஆரம் பேசினாக்கா போதாச்சுடும். இதோட கட் பண்ணிக்கின்னு அடுத்த வீடியோவில் இந்த கண்டினியூஷனை நான் பேசுகிறேன். உறவுகளே, குட் நைட் சொல்லிட்டா. இந்த வீட்டில் வாட்சக்காரன் இந்த ரூமில். ஓகே, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.